உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வேளை இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது? நீங்க வேற என் மேடமே இங்க வயித்தெரிச்சல கொட்டிக்கிட்டு. அதெல்லாம் போன மாசம். இது இந்த மாசம். இதுக்கு முன்னாடி சனி தனியா இருந்தார். இப்போ குரு என்ன பண்ண போறாரு? ஏய் நோ நோ என் பிள்ளைங்கள நீ யார் பண்றதுக்கு அப்படின்ற மாரி தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் அப்படி தெளிக்க போறாரு. ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி சரி அமைதியா இருக்க போறாரு. சரி வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு மாதம் இனிமே வரக்கூடிய எல்லா மாதமும் எனக்கு தெரிந்து சனியால பெருசா பிரச்சனை வரப்போறதில்ல. ஆனா பிரச்சனை பண்ற ஒரு ஆள் யார் இருக்கா தெரியுமா? உங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய மிஸ்டர் கேது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ராசிநாதனுடைய அமைப்பு சுக்கிரனுடைய வீட்டில இருந்து அப்படியே இந்த தடவை ராசிக்கு 3ஆம் இடம், அதற்கு 11ஆம் இடம். டெக்னிக்கலா பேசணும்னா காலபுருஷனுடைய 3ஆம் வீட்டில் வந்து அமர போறாரு. அவருடைய 11ஆம் வீட்டில் போய் அவர் இருக்கார். அப்ப இந்த 3, 11 இயங்குனா எப்படி இருக்கும்? நீங்க பண்ற முயற்சி எல்லாம் லாபமாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது. இது ஒண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி மிச்ச கிரகம்லாம் இருக்குல்ல. இந்த சுக்கிரன் வந்து 4ஆம் வீடான 12ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது அப்படின்றது, அதுவும் 10ஆம் வீட்டு அதிபதி வேற. கொஞ்சம் வேலையில பிரச்சனை வருமோ? நீங்க வேற ஏற்கனவே நீங்க நல்லது சொன்னா நடக்காது. இல்ல இது வேறயா அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். 15ஆம் தேதி, 16ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை, 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 வேலையில பிரச்சனை. ரொம்ப கவனமா இருக்கணும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட முடியும். அதுவரைக்கும் வேலையில் கவனமாக இருக்கணும். உங்கனால தான் முடியும், உங்கனால தான் முடியும்னு சொல்லிட்டு நெறைய வந்து ஃபைல உங்க தலையில கட்டுவாங்க. இல்ல செய்யாத ஒரு தப்புக்கு நீங்க தான் பண்ணீங்கன்னு உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேலையில் நடக்கும். ஏன்னா யார எங்க அடிச்சா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். சிம்மராசிக்காரங்கள வேற எதுல அடிச்சாலும் போயிட்டு வான்ருவாங்க. ஆனா வேலைனா மட்டும் அப்படியே கௌரவம்னா மட்டும் முடியாது. இந்த தடவ அது 2க்குமே அப்படி ஒரு செக் வந்து வைக்க போறார். ஆனா 12ஆம் இடத்துல வந்திருக்க குரு நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ட பத்தியான ஒரு தாட் ப்ராசஸ கிரியேட் பண்ணுவாரு. இந்த எல்லாரும் சொல்ற மாரி, நீங்க என்னவோ பண்ணுங்க, திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க. எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்ற மாரி இந்த தடவ 12லயாவது 11லயாவது நாங்க ஏதாவது ஒரு காலடி நிலமாவது வாங்க தான் போறோம். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள தான் போறோன்ற மாரி கொஞ்சம் மனரீதியாக வாழ்க்கை குறித்த அடுத்த தேவைகளுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இந்த தடவ அப்படியே மாறும். இந்த இடம் வாங்கலாமா? இந்த வீட்ட விக்கலாமா? இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோமா? இங்கே இத பண்ணுவோமா? அப்படின்ற மாரியான ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு, ஒரு பிளானிங் இதெல்லாம் நடக்கும். ஏன்னா சிம்மத்துக்கு வராத விஷயமே இந்த பிளானிங் தான். சிம்மத்தால வேலை வாங்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனா திட்டமிடல் அப்படின்றதுல வந்து அது அது ஒரு மாரியான இன்ட்யூஷன். நான் எப்பயும் சொல்ற மாரி இந்த 11 ராசி அடக்கி ஆள்றதுக்கு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அது அதுதான் மாஸ்டர் இல்ல? அப்போ இந்த மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த தடவ என்ன ஆகப்போகுதுன்னா, மாஸ்டர் பிரெயினா மாறப்போகுது. கொஞ்சம் அப்படியே அமைதியா உட்காந்து என்ன பண்ணி, எத சரி பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டிய புதன் இந்த தடவ உங்களுக்கு குடுக்க போறார். ஏன்னா புதன் வீட்ல போய் ராசிநாதன் அமரும்போது, அது காலபுருஷனுடைய 3ஆம் வீடு, உங்களுக்கு 11ஆம் வீடு அப்படின்றபோது, லாபம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாரியான பிளானிங் போடுவீங்க. எதுல போடுவீங்க? வேலையில போடுவீங்க. வீட்டுக்கெல்லாம் கிடையாது. ஸோ சிம்மராசிக்காரங்க ஒரு 2 மாசம் சாமிக்கு நாங்க நேர்ந்து விட்டோம். எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாவே அப்படிதான் இருக்கீங்க சிம்மராசிக்காரங்க. வீடாவது, காடாவது, புள்ள குட்டியாவது, வேலை, வேலை, வேலை இருக்கிற வேலைய காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்குன்ற மாரி ஓடுது. பட் இந்த தடவ நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. எப்பயுமே இந்த 12ஆம் இடம்ன்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு முடிஞ்சு ஒண்ணு ஆரம்பிக்கிற இடம். அதுதான் 12ஆம் இடம். ஸோ இந்த இடத்துல வந்து குரு உட்கார்ந்திருக்கும்போது, முடிஞ்சத பத்தி விட்டுரு. இனிமே என்ன ஆரம்பிக்கிறது? அத மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். அப்ப நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வெற்றியா இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு முதல் ஒரு 15 நாட்கள் வேலையில பிரச்சனை வரும். கூட இருக்கிறவங்களே குழி பறிப்பாங்க. நீங்க ஏதாவது பண்ணாத விஷயத்துக்கு அவங்க வந்து உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டு உங்க மேல பழிய தூக்கி போடுவாங்க. நீங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறது உங்க தப்பு இல்ல. அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால நெறைய இந்த தடவ வந்து குற்றம் குறை பார்த்து நடக்கும். வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, மேனேஜர் கிட்ட திட்டு வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். இல்ல நீங்க தான் மேனேஜரா இருக்கீங்கன்னா, ஒரு 4 பேர திட்டுறதுக்கான சூழல் உருவாகும். வியாபாரம் பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கூட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இந்த ஒரு 15 நாட்கள்
தேவைப்படுது. அதனால கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா? மத்தபடி எல்லாம் சூப்பர் தான். எப்பயும் போல சிங்கம் சிங்கிளா தான் நிக்க போது. செம்மையா வந்து டஃப் குடுக்க போறீங்க. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா தலைக்கு மேல இருக்க இந்த குரு ஓகே. இந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய இந்த கேது. ஏன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் குரு வந்து உட்காந்துருவாரு. அப்ப சிவராஜ யோகம் ஆரம்பிக்கும். அப்ப சிம்மத்த ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளோதான். வந்தாச்சு, வந்தாச்சு, வந்தாச்சு. இன்னும் இந்த கொஞ்சூண்டு. இவ்ளோ கடந்துட்டீங்க. இன்னும் 3 மாசம். அதுவும் வந்துட்டீங்க அப்டின்னா, மொத்தமா வந்து இந்த 1 வருஷமா உங்கள அப்படியே ஆட்டி படைச்ச எல்லா விஷயத்துல இருந்தும் நிவர்த்தி கிடைச்சிரும். சரியா? இந்த 3/4 கிணறு தாண்டியாச்சு. இந்த 1/4 கிணறுக்கு இவ்ளோ கஷ்டப்பட வேணாம். இந்த 1 மாதம் அப்படின்றது, அத எப்படி எடுத்து வைக்கிறது அடியன்றத பிளானிங்க சொல்லக்கூடிய மாதமா இருக்க போது. ஓகே. 2வது விஷயம் சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து, இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அப்போ நெறைய பேர் உங்க ஆண்களாக இருந்தா உங்களுடைய மனைவிக்கு, இல்ல உங்களுடைய அக்காவுக்கு, உங்களுடைய அத்தைக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. பெண்களாக இருந்தா உங்களுடைய பெண் தோழிகளுக்கு சுக்கிரன் எல்லாமே இந்த காரகத்துவத்தை இண்டிகேட் பண்ணும். அப்ப குரு தான் ஜாதகர். இதோட சேர்ந்த விஷயங்கள் இந்த 12ஆம் இடத்துல இயங்கும்போது, இதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிய இந்த இடத்துல முன்வைக்கும். அப்ப நீங்க நெனச்சிட்டு இருக்கிற மாரிலாம் இல்லாம, ஏதோ ஒரு பிசினஸுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல ஏதோ ஒரு பணம் ஆனா ரொம்ப கவனம். எதா இருந்தாலும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தடவ காச வாங்கிட்டு இல்லன்ருவாங்க. இல்ல ரொம்ப நாளா தரேன், தரேன், தரேன்னு இழுத்தடிச்சுட்டு இருக்கவங்க, இந்த மாசம் தருவதற்கான வாய்ப்புகள் சிம்மத்துக்கு கண்டிப்பா உண்டு. எப்படியோ பணம் அப்படின்ற விடயத்துல அ இருந்த பிரச்சனை சரியா போப்போது. இல்ல புதுசா ஒரு பிரச்சனை வரப்போது. இது 2ல எதுன்றது உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்யும். ஆனா பணம் அப்படின்ற விஷயத்துல ஒரு சின்ன செக் அப்படின்றத மிஸ்டர் சுக்கிரன் வச்சிருக்காருன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து 3வது விஷயம் சிம்மராசிக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு இடமாற்றம் நிகழும். ஆனா ஒண்ணே ஒண்ணு. ஒரு வேலை இருக்கு. இன்னொரு வேலை கிடைச்சிருச்சுன்னா மட்டும் வேலைய விடுங்க. இல்லாட்டி வேலைய விட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. இந்த தடவ இந்த வேலையே பார்க்க வேணாம். விட்டுட்டு பேசாம இருந்துரலாமான்ற மாரி கேது தலைக்கு மேல உட்காந்து வா, வா, வான்னு கூப்பிட்டு கிட்டுன்னுவாங்கல்ல. அந்த மாரி ஞான மார்க்கத்துக்கு கூட்டு போவாரு. ஏன்யா நான் ஊருக்கே வெளிச்சம் குடுக்கணும். நான் பாஸு, நான் லீடரு. நீ போய் என்ன வா வான்னு ஞானத்துக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது கேதுகிட்ட. நெறைய சிம்மராசிக்காரங்க அந்த 1 மாசமா எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமா எனக்கு தெரிஞ்சு அப்படியே எங்கேயே செல்லும் இந்த பாதைன்னு போயிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் மாறப்போதுப்பா. ஒண்ணுமே இல்ல. அவன் நெனச்சுட்டா போதும். ஒரு நாள்ல எல்லாத்தையுமே மாத்திருவான். இந்த தடவ குரு தன்னுடைய பாக்கிய பார்வையான கடாட்ச பார்வைய உங்கள பார்த்து, அந்த சனிய பார்த்து அப்படியே கண்ட்ரோல் பண்றாரு. அதுவும் ஏற்கனவே 8ஆம் இடத்துல சனி மறைஞ்சிருக்காரு. அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் தான். உங்களுக்கு ஒண்ணும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் இல்ல. இப்ப குருவோட பார்க்குறாரு. அப்ப திடீர் அதிர்ஷ்டமாக அது மாறும். எப்ப எனக்குன்னு ஒரு வாசல் வரும், எப்ப எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும்ன்னு காத்துட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது. இப்ப தானே குரு வந்து உட்காந்துருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். இந்த சுக்கிரனோட கிரக யுத்தம்லாம் நடத்தி முடிக்கட்டும். அப்படியே அனுப்பிச்சுட்டு ஒரு ஜூலை மாசத்துக்கு அப்புறம் கேட்போம். எப்பா குரு நீ சனிய பார்த்து ஏதாவது குடுப்பியா? மாட்டியான்னு. அதனால இந்த 1 மாதம் சிம்ம ராசிக்காரங்க சாமிக்கு விட்டுருங்க. சரியா? எது வந்தாலும் அப்படியே அடி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாரி உட்காந்துட்டீங்கன்னா போதும். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நம்ம திரும்ப ரிட்டர்ன் குடுக்கலாம். ஸோ சிம்மராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்கேன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதிர் பாலினத்தவரிடம் மிகுந்த கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல ராகு குருவோட பார்வையில இருந்தாரு. இப்ப இல்ல. அப்போ இந்த டீனேஜ் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஒரு 25, 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய என் தம்பிங்கலாம் இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய பேர் இந்த சோசியல் மீடியாவ ஹேண்டில் பண்ற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நெறைய பேர் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ற இடத்துல கவனமா இருக்கணும். நான் இன்டைரக்ட்டா சொல்லுவேனாம்மா, நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுப்பீங்களா? சரியா? இந்த 1 மாதம் எல்லா இடத்துலயும் விழிப்புணர்வோடு கூடிய வியாபார வெற்றி தரக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த 1 மாசம் சாமிக்கு விட்டுறலாம். நான் தான் சொல்ட்டேன்ல. அதனால ஜூலை மாசம் எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஆனா ஒண்ணுங்க. படிக்கிற பிள்ளைங்க சிம்மராசிக்காரங்க யாரா இருந்தாலும் வீட்ல வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, நான் தான் லீடர்ன்னு சொல்லும். புள்ளைங்க. என்ன ஸ்கூல்ல வந்து நிக்க சொல்ட்டாங்க. என்ன ஸ்கூல்ல வந்து லீடர் குடுத்துட்டாங்க. ஏன்னா, இந்த குரு இந்த வேலையெல்லாம் செவ்வனே செய்வாரு 12ஆம் இடத்துல உட்காந்து. நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணுன்னு உங்கள இயக்குவார். அப்ப நெறைய சிம்மராசிக்காரர்களுக்கு தலைமைத்துவம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நெறைய சிம்மராசிக்கார குழந்தைங்களுக்கு தூங்காம உட்கார்ந்து படிக்குங்க. நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த குரு பாருங்க இந்த 12ஆம் இடம் அப்படின்றது நாட் ஒன்லி அயன சயன போகம். ரொம்ப டீப்பா ஜோதிடத்த அலசி ஆராய்ஞ்சு சொல்றேன். இந்த 12ஆம் இடம் தான் தெய்வ கடாட்சம்.
தெய்வத்தை உணரக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். நிறைய இன்ட்யூஷன் பவர் குழந்தைங்களுக்கே கிடைக்கும் இந்த தடவை சிம்மராசிக்காரங்களுக்கு. ஏதோ ஒண்ணு உங்க குலதெய்வத்தோட பிடி அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கு. அதனால பெருசா கவலைப்படாதீங்க. ஐயோ! என் பிள்ளைக்கு அஷ்டமச்சனி நடக்குது, என் பிள்ளைக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்லங்க. 20 வயசு வரைக்கும் சிம்மராசிக்கார குழந்தைங்கள உங்க குலதெய்வம் பார்த்துக்கோங்க. விட்டுட்டு நிம்மதியா இருங்க. இத பத்தி ஒரி பண்ணாதீங்க. அதுவும் அதுக்கான மாசமா இந்த மாசம், அடுத்த மாசம்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே. 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த எக்ஸ்பெக்டேஷன், இந்த கோர் இருக்கும்ல, அத கொஞ்சம் விட்டுருங்க. கிடைச்சத எடுத்துக்கிறது நல்லது. இல்லாட்டி அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான். அதனால கொஞ்சம் விட்டு குடுத்து போனீங்கன்னா, திருமணம் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. இல்லன்னா திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த இடத்துல அப்படி இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 8ஆம் இடம் தான் மாமனார், மாமியார் வீட்டுக்குள்ள என்ட்ரி பண்ற விஷயம். அப்ப கண்டிப்பா திருமண வாய்ப்புக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். காதல் திருமணமே கைகூடும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே. அதே மாரி சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம், அதிர்ஷ்ட யோகம் வீசும். உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நீங்க ஒரு பக்கம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தீர்மானம் செய்யப்படும். யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை நடக்கிறதோ அத்தனை பேருக்கும் சூப்பர். மத்தவங்களுக்கு சூப்பர் இல்லையான்னு கேட்காதீங்க. மத்தவங்களுக்கு இந்த ஆண்ட வேலை இருக்கு, வந்துரும் அடுத்த மாசம். ஓகே, கிளியர். ஸோ 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். நைட்டு பகல்னு உழைக்கிற மாதிரியான சினாரியோ உருவாகும். தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சுக்கிரனும் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற போது தூங்க விடாம செயல்படுத்த வைக்கும். வேலையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, அதை பத்தியே யோசிச்சு 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 தூங்க முடியாது. பிபி, சுகர்லாம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்க இருந்தா தான் வீடு. நான் 4 மாசமா சொல்றேன். அதனால முதல்ல உங்களை பார்த்துக்கோங்க, குடும்பத்தை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்குவோம். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க. அடுத்தவங்கள டென்ஷன் படுத்தாதீங்க. ஓகே. 60 தாண்டி சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். வயிறு கட்டுல இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகும். யாரெல்லாம் வயித்துல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த அந்த புண்கள் எல்லாம் சரியா போகும். ஏன்னா அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் வந்து பார்வை சுபத்துவமா இருக்கு. இந்த அங்கிருந்து காலபுருஷனுக்கு டைரக்டா சனி பார்க்கறது, அது அடிவயிறை இண்டிகேட் பண்ணுது. ஓகே. குருவும் பார்த்து சுபத்துவப்படுது. அப்ப அந்த புண்கள் எல்லாம் ஆறப்போகுது. அப்படியே ஆனா நிறைய பேருக்கு திடீர்னு இந்த கிட்னி ஸ்டோனு, வயித்துல கல்லு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. யாருக்கு? சிம்மராசிக்காரங்களுக்கு. அதனால அடிவயிறு, கழிவுகள் போறக்கூடிய இடம், பிபி, ரத்த, இது 4யும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். டென்ஷன் ஆகாம இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. சிம்மராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய கலர்ஃபுல்லான லைட்ஸ் பார்ப்பீங்க. கலர்ஃபுல்லா லைட் பார்ப்பீங்க. அதை தாண்டியும் நிறைய பேர் ஒட்டகம் பார்ப்பீங்க. நான் எங்க பாலைவனத்துல போய் ஒட்டகம் பார்க்குறேன்லாம் கேட்காதீங்க. ஏதாவது ஒட்டகம் உங்க கண்ணில் படும். உங்க ஃபோன் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா இத்தனை கோடி பேர் இத்தனை கோடி வீடியோ பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு எது எது வரும், அவங்க ஃபோனில் தானே வரப்போகுது. அது கூட அவன் தானே தீர்மானம் பண்ணுறான். நிறைய பேர் ஒட்டகம் பார்ப்பீங்க. யாரெல்லாம் ஒட்டகம் பார்க்குறீங்களோ சிம்மராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. எப்படி கொஞ்சம் தண்ணீரை வச்சது இத்தனை நாள் வாழுதோ அந்த மாதிரி பிரபஞ்சத்துடைய அருளை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்வியல் சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக ஒட்டகம் பார்த்தல் என்பது இருக்கும். கலர் கலரா லைட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மற்றவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த விளக்குகள் உங்க கண்ணில் படும். ஸோ அதனால வீட்டில், வெளியில பேசுகிற வார்த்தையில யார் ரெக்கார்ட் பண்றா, என்ன பண்றான்னு தெரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், டீனேஜ் பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதம் எக்ஸ்பெஷலி பெண்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? குலதெய்வத்தோட வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். அதை தாண்டியும் விக்னங்களை களையக்கூடிய விநாயகர் வழிபாடு மிகச்சரியான யோகம். முடிஞ்சா எங்கேயாவது போகும்போது தெற்கு பார்த்த விநாயகரா இருந்தா பார்த்துட்டு போங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு விநாயகருக்கு சதர் தேங்காய் போட்டு உடைச்சிட்டு போங்க. அதுவே சூப்பர். அதை தாண்டியும் காவல் தெய்வங்களுக்கு கருப்பசாமி மாதிரி, முனீஸ்வரம் மாதிரி, நம்ம குலதெய்வமே அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். காவல் தெய்வங்களுக்கு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து பாருங்க. வாழ்க்கை வசப்படும். சூப்பரா இருக்கு சிம்மத்துக்கு. இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணா போதும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் வசந்தத்தோட வாசப்படியில் தான் நிற்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு.